வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் எவ்ரிபடி. வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறது உங்கள் என்ஜாய் நிறுத்தினேன். சரி, இன்றைக்கி பேச போகிற டாபிக் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அந்த டாபிக் பேசுறதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். ஒரு ஒப்பீனியன் தான். உங்களால் ஒரு நாள், அதாவது 24 மணி நேரம் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா? நிச்சயமாக ஹானஸ்ட்டாக சொல்லலாம், என்னால் இருக்க முடியாது. நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, ரொம்ப சிம்பிள் தான். நம்மளால் ஃபஸ்ட்டு ஃபோனுங்கிறது ஒரு மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். ஒருத்தர்கிட்ட ஒருத்தருக்கு பேச ஒரு கருவியாக மட்டும் பயன்படுத்தி இருந்த இன்றைக்கி அது நம்மளோட உலகம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அது நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம், ஃபோன் நம்பர் கொடுக்குறோம், ஃபோன் நம்பர் இருக்குமா, எல்லா விஷயத்தையும் கொடுக்குறோம், பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாமே கொடுக்குறோம். ஸோ அதை ஹேக்கர் சிலர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் உங்கள் ஃபோன் எப்படிலாம் ஹேக் ஆக வாய்ப்பு இருக்குது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஹேக் ஆனால் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹேக் ஆனால் எப்படி தப்பிக்கணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது உங்களுக்கான வீடியோ. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, பேசிக்காக ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் எப்படி ஹேக் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் ஃபோன் ஹேக் ஆகாமல் தப்பிக்க முடியும். உங்களால் எப்படி ஹேக் ஆகும், அது ஒரு 4 விஷயம் இருக்குது. 4 விஷயத்தையும் நான் லைனாக சொல்கிறேன். எல்லாமே ரொம்ப சிம்பிளாக சின்னதாக தான் இருக்கும், 10 செகண்ட் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு, பப்ளிக்காக யார்கிட்டயாச்சும் உங்கள் ஃபோனை கொடுக்குறது. உங்களுக்கு ட்ரஸ்டபுளான பர்சன் கிட்ட மட்டும் கொடுங்க. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போதும். உங்கள் ஃபோனில் ஒரு மால்வேர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண, ஸ்பைவேர், அது மாதிரி எக்கச்சக்க சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ உங்கள் ஃபோனை யாரும் பப்ளிக்கில் யாருக்காச்சும் எமர்ஜென்சின்னு கொடுத்தா கூட ஒரு நோட் வச்சுக்கோங்க. உங்கள் ப்ரைவசி உங்களுக்கு ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். அதை மறந்துடாதீங்க. ரொம்ப ட்ரஸ்டபுளாக யார் மேலே இருக்காதிங்க. செகண்ட் விஷயம், இது நிறைய பேர் தெரியாமல் பண்ணுறோம். பப்ளிக் வைஃபைல கனெக்ட் பண்ணுறது. யாருமே உங்களுக்கு ஃப்ரீயாக நெட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில கவர்மெண்ட் சர்வீஸ் கொடுக்குறத யூஸ் பண்ணுங்கள். பப்ளிக்காக வேறு வைஃபை கனெக்ட் பண்ணாதீங்க. காரணம்னா அது என்கிரிப்டடாக இருந்தால் பிரச்சனை இல்லை. சில வைஃபை உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணுங்கிறதுக்காகவே அன்என்கிரிப்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ ஓசி நெட்டுக்கு ஆசைப்பட்டு உங்கள் ஃபோனை இழந்துடாதீங்க. ஹேக் ஆயிரும். உங்கள் ப்ரைவசிக்கு யாரும் உத்தரவாதம் இல்லை. அடுத்து மூணாவது என்னன்னா, இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். பப்ளிக்காக யாரோட யூஎஸ்பி டேட்டா கேபிள், அதாவது சார்ஜரில் அந்த பின் கேபிள் வரும்ல, அதை கூட யூஸ் பண்ணாங்க. இது உலகத்தோட தலை சிறந்த ஒரு ஆன்டிவைரஸ் கம்பெனி ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. இன்னொரு யூஎஸ்பியிலேருந்து, ஒருத்தரோட யூஎஸ்பியிலேருந்து இன்னொருத்தர் ஃபோனுக்கு வைரஸ் டிரான்ஸ்மிட் ஆகணும் அவங்க ப்ரூவ் பண்ணியே காட்டியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வேணால் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நாலாவது உங்கள் ஃபோன் எப்படி ஹேக் ஆகும்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். சிம்பிள், உங்கள் ஃபோனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட் அனுப்பின மாதிரியே அனுப்புவானுங்க. அது கண்டிப்பாக கம்பல்சரி ஃபேக் தான். ஒரு லிங்க் வரும், இதை கிளிக் பண்ணுங்கள், கஸ்டமர் சர்வீஸ் கிட்ட இருந்தே வர மாதிரியே வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தப்பித்தவனே அமுக்குனாலும் உங்கள் ஃபோனுக்கு யாரும் உத்தரவாதம் இல்லை. உங்கள் ப்ரைவசிக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். தெரியாது எந்த லிங்க்கையும் தயவு செஞ்சு அமுக்காதீங்க. நான் ஃப்ரெண்டு தான் கொடுத்தேன் அப்போலாம் தயவு செஞ்சு நினைச்சுறாங்க. சரி, அடுத்து 15 சைன்ஸ் உங்கள் ஃபோன் ஹேக் ஆகிருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். இது இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்கள் ஃபோனை செக் பண்ணுறது நல்லது. சரி, ஃபஸ்ட்டு விஷயம்னா, உங்கள் ஃபோனில் நீங்கள் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணாத ஏதோ ஒரு புது விதமான ஆப்பு, நீங்கள் இது வரைக்கும் அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டேங்க, வேறு யாரும் இன்ஸ்டாலே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஆப் இருந்தால் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் ஃபோனை ஒரு ஆப் இல்லை ஃபைல் மூலமாக தான் ஹேக் பண்ண முடியும். ஸோ அந்த வைரஸ் ஃபைலை நீங்கள் சும்மா இழுத்து விட்டு அன்இன்ஸ்டாலாம் பண்ணாதீங்க. ஆப் மேனேஜ்மெண்ட்குள்ளே ப்ராப்பராக போய் அந்த ஆப்பை கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா கிளியர் ஆக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டெலிட் பண்ணு. ஸோ அப்போ தான் அந்த வைரஸ் சேர்த்து கிளியர் ஆகும். இல்லைன்னா அந்த ஆப் மட்டும்தான் கிளியர் ஆகும். அதை மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணி பழகுங்க. சரி, செகண்ட் விஷயம், உங்கள் ஃபோன் எப்படி ஹேக் ஆனால் எப்படி இருக்குன்னா, ஒரு சில ஆப், பர்டிகுலராக ஒரு சில ஆப் மட்டும் சும்மா கிராஷ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் என்ன பண்ணாலும் உள்ளே போகும், ரெஸ்பாண்டிங், நாட் ரெஸ்பாண்டிங், அது மாதிரி கிராஷ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் இருந்துன்னா நிச்சயமாக உங்கள் ஃபோனை ஃபஸ்ட்டு எதுவும் பெருசாக பேனிக் ஆகாதீங்க. 4 தடவை அன்இன்ஸ்டால் பண்ணி ஏற்றுங்க. அப்படியே உங்கள் ஃபோனு திரும்ப அதே மாதிரி கிராஷ் ஆகிட்டே இருந்தால் ஒரு மேல்வேர் செக் பண்ணுறது உங்களுக்கு நல்லது, உங்கள் ப்ரைவசிக்கு நல்லது. அடுத்து மூணாவது உங்கள் ஃபோன் ஹேங் ஆகுதுன்னா எப்படி இருக்குன்னா, டக்குன்னு பவர் தீரும் 100 இருக்கும், டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் தான் 80 இருக்கும். அப்படி டக்குன்னு இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனில் வைரஸ் இருக்க வாய்ப்பு அதிகம். இது காரணம் என்னென்னா, உங்கள் ஃபோனில் ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வச்சு தான் உங்கள் ஃபோனை அவங்க நோட் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸுக்கு அதிகமாக பேட்டரி தேவைப்படும். அது உங்கள் பேட்டரியாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாமையே பேட்டரி, இது யூஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு பேட்டரி தான் அது யார் பொறுப்பாக முடியுது. ஃபோர்த் விஷயம் என்ன, உங்கள் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோ டவுன் ஆகிட்டே வரும். இது புது ஃபோனுக்கு தான். பழசு வாங்கி 2-3 வருஷம் ஆனால் அதுக்கு உங்கள் ஃபோன் ப்ராசர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ டவுன் ஆகும். புதுசு வாங்கி ஒரு வருஷம் தான் இருக்குன்னா ஸ்லோ டவுன் ஆகுச்சுன்னா உங்கள் ஃபோனில் பேக்ரவுண்டில் ஏதோ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ 2 ப்ராசஸ் ஆனால் எவ்வளோ ஸ்லோவாக நமக்கே தெரியும். அப்படி நீங்கள் ஏதோ யூஸ் பண்ணாமே பேக்ரவுண்டில் ரன் ஆச்சுன்னா உங்கள் ஃபோனில் ஏதோ மேல்வேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த விஷயம், உங்கள் ஃபோனு ஹீட்டு டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே போகும். தெர்மாமீட்டர் வச்சுலாம் பார்க்கணும்ல, உங்களுக்கு தொட்டாலே தெரியும். இது காரணம் என்னென்னா, அதே தான், பேக்ரவுண்டில் ரன் ஆகிற ஆப் நிச்சயமாக யூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் ஃபோன் நோட் எடுத்துகிட்டே இருக்கிறதுனால உங்கள் ஃபோன் ஹீட் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு பண்ணால் அது எப்போ எல்லா ஃபோனுமே ஹேக் ஆகும், எல்லா ஃபோனுமே ஹீட் ஆகும். ஸோ அதெல்லாம் ஹேக் இல்லை. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாமே ஹீட் ஆச்சுன்னா நிச்சயமாக ஹேக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ வைரஸ் செக் பண்ணுறது நல்லது. அடுத்து 6வது விஷயம், உங்கள் ஃபோன் ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கால் பண்ணாதுக்கு கால் போகிற மாதிரி பண்ணும், டக்குன்னு ஆஃப் ஆகாது, என்னமோ ஆன் ஆகும், அது பாட்டுக்கு ஏதோ ஆப்குள்ளே போகும், அது மாதிரி ஏதோ
கால் பண்ண அப்படி பண்ணால் வேறு யாரோ உங்கள் ஃபோனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க உங்களுக்கு பெர்மிஷன் இல்லாமல். அப்படிங்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு, உங்களுக்கே நல்லா தெரியும். அடுத்து 7வது விஷயம், உங்கள் ஃபோன் ஹேக் ஆனால் எப்படி இருக்குன்னா, நீங்கள் கால் பண்ணாத ஒரு காலுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிருக்கும், உங்களுக்கு பில் எகுரும், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசியிருப்பாங்க. இது காரணம் என்ன, ஹேக்கர்ஸ் உங்கள் டேட்டாவை மட்டும் திருடுறது இல்லாமல் உங்கள் ஃபோனை வச்சு ரொம்ப காஸ்ட்லியான இன்டர்நேஷனல் கால் பண்ணுவாங்க. இது மூலமாக உங்களுக்கு காசு நஷ்டம், உங்கள் டேட்டா திருடப்படுது. ஸோ இந்த மாதிரி ஏதோ இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டெலிஃபோன் சர்வீஸ் கிட்ட விசாரிங்க. அதுக்கப்புறம் நிச்சயமாக இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுங்க. ஃபஸ்ட் அந்த பிளாக் பண்ணுங்கள், உங்கள் ஃபோன் ரீசெட் பண்ணுங்கள், அது மாதிரி நிறைய பண்ணுங்கள். 8th விஷயம், நீங்கள் அனுப்பாத ஸ்ட்ரேஞ்சான மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்டுக்கே போகும். இது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நார்மல் பர்சனாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிஸில் யாரோ ஒருத்தங்க விஐபியாக இருக்கலாம், அவங்க ஃபோனுக்கு அவங்க ஃபோன் ஹேக் பண்ண உங்களை ஒரு டூலாக அவங்க யூஸ் பண்ணலாம். மேபி அப்படி உங்களுக்கு தெரியாத ஏதோ மெசேஜ் வந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு யாருக்கு அனுப்பிடுவாங்களோ அவங்களை எச்சரிக்கை பண்ணிட்டு உங்கள் ஃபோனை ரீசெட் பண்ணுங்க. அடுத்த 9th விஷயம் என்னென்னா, உங்கள் ஃபோனு நீங்கள் பவர் ஆஃப் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் பவர் ஆஃப் கிளிக் பண்ணால் ஆகாது, சும்மா நீங்கள் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணால் ஆகாது. நீங்கள் எதுவுமே பண்ணலாம், அது பாட்டுக்கு ஆஃப் ஆகிட்டு இருக்கும். அப்படி ப்ராப்ளம் இருந்தால் நிச்சயமாக உங்கள் ஃபோனை ஹேக்கர் கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஒரு மேல்வேர் செக் பண்ணுறது உங்களுக்கு நல்லது, உங்கள் ப்ரைவசிக்கு நல்லது. அடுத்து 10வது விஷயம், 10வது என்னென்னா, ஒரு வெப்சைட்டை நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய யூஸ் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளே எடுத்துக்கோங்க, நீங்கள் இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்போ எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. திடீர்னு போனால் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் மேபி உங்கள் ஃபோன் ஹேக் ஆக வாய்ப்பு அதிகம். காரணம் என்னென்னா, அந்த ஹேக்கர்ஸ் உங்கள் ஃபோனை ட்ராக் நீங்கள் என்ன சர்ச் பண்ணீங்க அந்த வெப்சைட்லையும் ட்ராக் பண்ண அந்த மாதிரி மாற்றிருக்கலாம். அடுத்து 13வது விஷயம், 11வது விஷயம் என்னன்னா, மொபைல் டேட்டா மேசிவாக தீரும். இது காரணம் என்னென்னா, உங்கள் ஃபோன்லேருந்து டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுறது ஒரு அப்லோடிங் ப்ராசஸ் தான். அதுக்கான நெட்டு உங்கள் ஃபோனில் தான் எடுத்துக்கும். ஸோ அப்படி ஏறும்போது உங்கள் மொபைல் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக தீரும். அப்படி தீர்ந்துச்சுன்னா உங்கள் மொபைல் டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணாமே தீரும். யூஸ் பண்ணிட்டு தீர்ந்து அதெல்லாம் கணக்கில், யூஸ் பண்ணாமே தீர்ந்துச்சுன்னா உங்கள் ஃபோன் ஹேக்கருக்கு வாய்ப்பு அதிகம். அடுத்து 12வது விஷயம், நீங்கள் அன்வான்டாக ஆடு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, அந்த ஆப்புக்கு உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. நீங்கள் நிறையா தடவை ரிமூவ் ஆப் கொடுத்துருப்பீங்க, ரிமூவ் ஆடு கொடுத்துருப்பீங்க, ரிப்போர்ட் ஆடு கொடுத்துருப்பீங்க. என்ன பண்ணாலும் அந்த ஆடை பிளாக் பண்ணி வச்சா இம்பேக்ட் திரும்ப வந்துட்டே இருக்கும். அப்படி வந்தால் அது ஒரு மேல்வேர் இருக்கிற வாய்ப்பு. ஆடு தான் ரொம்ப அலட்சியப்படுத்திடாதீங்க. அடுத்து 13வது விஷயம்னா, உங்கள் இமெயில் பிளாக்காக இருக்கும். ஸோ இது மூலமாக என்னென்னா, இதுக்கு நீங்கள் பேனிக் ஆகணும் அவசியம் இல்லை. அந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, வேறு எதுவும் அஃபெக்ட் ஆகாத ஃபோன்லேருந்து அந்த மெயிலை போட்டு அதோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் அஃபெக்ட் ஆன மொபைல்லே பண்ணால் அந்த பாஸ்வேர்டு அவங்க ஹேக்கருக்கு தெரிஞ்சிடும். ஸோ அஃபெக்ட் ஆகாத ஃபோனில் அந்த மெயிலை போட்டு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணி. அடுத்து 14வது விஷயம் என்னென்னா, கால்ஸ் இன்டரப்ட் ஆகும். நீங்களும் சவுண்ட் எழுப்ப மாட்டீங்க, அவங்களும் சவுண்ட் எழுப்ப மாட்டாங்க. ஏன்னா இடையில ஒரு மாதிரி கசமுச்சன் சவுண்டு வரும். அது காரணம் என்னன்னா, அந்த ஹேக்கர் யூஸ் பண்ணுற சவுண்டு உங்களுக்கு கேட்கும். ஸோ அப்படி ஒரு தடவை இருந்தால் அது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ கிளச்சு ஒரு டவர்லேருந்து வர ப்ராப்ளம்னு வச்சுக்கலாம். திரும்ப உங்களுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா ஒரு மேல்வேர் செக் பண்ணிட்டு டெலிஃபோன் சர்வீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள். மேபி கால் டேப் பண்ணுற கூட வாய்ப்பு அதிகம். அடுத்து 15வது கடைசி என்னென்னா, உங்கள் செட்டிங்ஸில் மேபி ஈஸியாக தெரியும். ஒரு ஒரு சேஞ்ச் நடந்திருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. டெவலப்பர் ஆப்ஷனில் சேஞ்ச் நடந்துக்கலாம், ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்திருக்கலாம். ஸோ அது உங்களுக்கு தெரியும்னா நிச்சயமாக நோட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனை செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் ஹேக்கர்ஸ் உங்கள் ஃபோனை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறாங்கன்னு அர்த்தம். சரி, இதெல்லாம் பார்த்து என் ஃபோன் ஹேக்காக இருக்குன்னு கண்டுபிடிச்சா என்ன பண்ணால், ரொம்ப சிம்பிள், ரொம்ப முடத்தனெல்லாம் படாதீங்க. ஹேக்கை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ ஃபோன் ஒரு பேக்கப் எடுத்து ரீசெட் பண்ணுங்க, இது ரொம்ப டைம்லாம் ஆகுது. நான் என் ஃபோனை ரீசெட் பண்ணதுக்கு 1 மணி நேரம் தான் பேக்கப் எடுத்து எல்லாத்தையும் திரும்ப அதே மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஸோ பேக்கப் எடுத்து ரீசெட் பண்ணுங்க, இது பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. ஸோ அதுக்கு முடத்தனம் யாரும் படாதீங்க. ஸோ இன்ஃபேக்ட் உங்களுக்கு முடத்தனமாக இருக்குது, இல்லை என்னால் பண்ண முடியாது, நிறைய ஆப் இருக்குன்னா சிம்பிள். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத ஆப்பு இல்லை எல்லா ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணி ஏற்றினாலும் பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி கிளியர் டேட்டா கிளியர் சாக்கி கொடுத்துட்டு ஏற்றணும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஹோப் எந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்டே டியூன், ஸ்டே மோட்டிவேட்டட். பாய், சியர்ஸ்.